புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்முடைய வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானை கொண்டாடக்கூடிய இந்நாள் நன்னாள் விநாயக சதுர்த்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம். பிள்ளையார் சுழியில தொடங்கக்கூடிய விநாயக பெருமான், நான் சொன்ன மாதிரி வினைகளை தீர்க்கக்கூடியவர். விநாயக சதுர்த்திக்கு சிறப்பு நிகழ்ச்சியா பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க சார். எதனால? பொதுவாக வருஷம் நம்ம பண்ணுறது தானே. சரி. வருஷம் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம வந்து பண்ணுறது உண்டு. அதில் விநாயகர் பெருமானை சொல்லி அப்படியே ராசி பலன் நம்ம கொண்டு வந்துடுவோம். சரி. அதுதான் விநாயகர் சதுர்த்தியினுடைய விசேஷமாக இருக்குது. ஏன்னா உலகம் போற்றக்கூடியவர், முதற் கடவுள்னு சொல்லக்கூடியவர் விநாயகர் பெருமான். அவரை வணங்காது எந்த காரியம் நம்ம பண்ணுறதில்ல. ஒரு பேப்பர் எடுத்தால் பிள்ளையார் சொல்லி போடாமல் நம்ம எந்த காரியம் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக. அது மாதிரி விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு தான் நீங்கள் எந்த ஒரு விஷயமே எடுத்து வைப்பீங்க. அதுதான் சிறப்புகள். ஒரு பூஜை ஆரம்பிக்குதுன்னா பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்போவுமே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்கும். அது மட்டும் விநாயகர் சதுர்த்தி மட்டும் கிடையாது, நவராத்திரி ஒவ்வொரு விசேஷங்கள்லையும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்மளுடைய ராசி பலன் இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ ஒரு சில ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே எடுத்துப்போமே, வடநாட்டில் ஒரு சில ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சவுத்தில் வந்து அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் எல்லா ஊர்லேயும், இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட கணபதி பப்பா மோரியான்னு சொல்லிட்டு அந்த வடநாட்டு இதில் கூட வந்து ஸ்லாங்கில் கூட கொண்டாடக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது விநாயகர் பெருமானை வணங்குவதற்கு கானாபத்தியம் அப்படின்னு ஒரு பேர். விநாயகனுடைய வழிபாடு பார்த்துட்டுனா வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன், கணங்களுக்கெல்லாம் அதிபதி. நம்ம வந்து எந்த வழிபாடு ஆரம்பித்தாலும் விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். மற்ற பூஜைகள் வித்தியாசப்படும். சரி. ஆனால் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி மட்டும் வித்தியாசமே படாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பிள்ளையாரை பிடிச்சி, அதாவது வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு சுவாமியை வரவழைப்போம். அந்த வரவழைச்சி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நவராத்திரினா எடுத்து மேலே வச்சுருவோம். ஆனால் விநாயகர் பெருமான் மட்டும் பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்தியாக வீட்டுக்கு அருள் பாலிப்பார். எப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி போய் கரைஞ்சிடுவார். திருப்பி அடுத்த வருஷம். எனக்கு ஒரு பெரிய அதிசயமான ஒரு இது. சரி. ஒருத்தங்க வந்து விநாயகரை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வயது வந்து 79 வயதாகுது. அவங்க ஆத்துக்காருக்கு 86 வயது 87 வயதாகுது. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு வருஷம் பிள்ளையார் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. ஓ சரி, எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் வந்து பிள்ளையாரை மண்ணை வாங்கி வச்சு குழைச்சி பிள்ளையாரை பிடிப்பார். சரி. அந்த பிள்ளையாரை பிடிச்சி பூஜையில் இருக்கும்பொழுதே பிள்ளையார் வந்து அவருடைய முகம் பார்த்தாலே ரொம்ப சாந்தமாக, ரொம்ப ஆனந்தமாக, ரொம்ப குஷியாக, ரொம்ப நன்னா இருந்தால் இந்த வருஷம் பூரா நன்னா இருக்கும். ஓ. பிள்ளையாரை வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாக போயிட்டுருக்கு. அந்த பிள்ளையாரை பார்த்தாலே ஒரே விதமான ஒரு உணர்வுகள். இதை அவர் சொல்கிறார், அது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். இது எப்படி முகம் தானே, விநாயகர் முகம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். பட் நமக்கு என்னென்னா அவர் சொல்கிறத வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அவர் சொல்கிறார், அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து தெரியுது இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்படி பின்னாடி விழுந்துட்டார். இந்த பிள்ளையார் சாஞ்சிட்டாரே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் எங்கள் அப்பா இதாகிட்டார். ஓ, தவறிட்டார். அவர் எத்தனை சின்ன வயசுலேருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் கல்யாணம் ஆகி சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி விசேஷங்களை கொண்டாடிட்டு இருக்கார். அந்த வருஷம் பிள்ளையார் அப்படியே தட்டில் வச்சுருந்தோம், தட்டிலேருந்து டக்குன்னு பின்னாடி வந்தார். என்ன விழுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து திருப்பியும் கொஞ்ச நேரம் பூஜையப்போ திருப்பி விழுகிறார். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு வருட காலமும் பிள்ளையார் வந்து காமிச்சு கொடுத்துருவோம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் வச்சுருக்கேன். என்னுடைய பேர குழந்தை வந்து கொண்டு வந்து டப்பார்னு காசு எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளையார்கிட்ட அந்த பிள்ளையாரோட கை மேலே வச்சார். சரி. அன்னைக்கு அந்த வருஷம் தான் எங்களுக்கு பூர்வீக சொத்து விற்று பணமாக வந்தது சார். பணமாக வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி அதே வருஷத்தில் என்ன பண்ணோன்னா கொடை வந்து பின்னாடி வாங்கி வச்சாங்க. ஒரு கொடை வந்தோன்னா நிழல் வந்தது. ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த வருஷமே நாங்கள் வீடு வந்து பையன் வந்து இன்னொரு வீடு வந்து வாங்கினார்.
இப்படி ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு வந்து புதுசாக வந்து அமைஞ்சதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்தது. அப்போ பாருங்கள், பேசும் கணபதியாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. விநாயகர் பேசும் விநாயகராக. அதனால தான் இந்த விநாயகர் பெருமானுக்கு அவ்வளோ சிறப்புகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருகன், நான் எப்போவுமே வணங்குறது முருகப்பெருமான் உங்களுக்கு தெரியும். முருகருடைய எல்லா விஷயங்கள்லையும் பிள்ளையார் இருக்கார். அதுதான் அதிசயமானவர். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பூஜையிலையும் தெய்வத்துக்கு வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்ற முறைகள் வந்து இருக்குது. பிள்ளையாருக்கு அப்படி கிடையாது. பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து கீழே வச்சு விளையாண்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக நினைக்க மாட்டேன், பார்த்து அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பிள்ளையார் கூட பேசின்னு இருக்கு, பிள்ளையார் கூட விளையாண்டுருக்குன்னா, இதுவே ஒரு பெரிய விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தை கையில் வச்சுருந்தா உடனே வாங்கி கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுருவீங்க. ஆமாம். அப்போ பிள்ளையார்னா வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் அந்த குழந்தையும் நம்ம வச்சுட்ருப்போம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விக்கிரகங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஷோகேஸில் பிள்ளையார் வச்சுருப்போம். ஆமாம். ஒரு 10 பிள்ளையார் வச்சுருப்போம். டிவி மேலே ஒரு 2 பிள்ளையார் வச்சுருப்போம். நம்ம வந்து நைவேத்தியம்லாம் பெருசாக பண்ண மாட்டோம். அவருக்கு அருகம்புல்லே நைவேத்தியம் பண்ணலாம். தூர்வா பில்வம்னு சொல்லுவாங்க. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகன்னு பிள்ளையாருக்கு 2 அருகம்புல்லை வச்சுட்டா போதுமா, உடனே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் பூஜையில் நம்ம நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் பெருமான். அதுதான் இந்த விநாயகருக்கு உலகம் போற்றும். உலகத்தில் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணி திருப்பி அந்த பிள்ளையாரை கொண்டு போய் கரைக்கிற வழக்கங்கள். சிறப்பு. இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்புகள் நீங்க சொல்றதை கேட்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையார் வந்து இருக்காரு சார். பொதுவா விநாயகர் பெருமானுக்கு புதன்கிழமை வந்து ரொம்ப உகந்த தினம்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இன்றைய தினம் நிஜமாவே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினத்திற்கான சிறப்புகள், மேலும் இருக்கக்கூடிய சிறப்புகள் 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 27/8/2025 தட்சிணாயன விஸ்வாவசு ஆவணி மாதம் 11ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உண்டான நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் காலையில் 7 மணி 7 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சித்திர நட்சத்திரம். திதி இன்று மாலை 3 மணி 52 நிமிடம் வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இந்த சதுர்த்தி பின்பு இன்று பஞ்சமி இருக்குது. பஞ்சமி அப்படின்னா சாயந்தரம் வாராய்க்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. சதய நட்சத்திரத்துக்கு காலையில் 7 மணி 7 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கும்பராசியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் முடியும் போது மீனராசிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து வந்துடுறது. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15 நல்ல நேரம். ராகு காலம் 12 to 1:30. யமகண்டம் காலையில் 7:30 to 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விசேஷம். அவங்க சொன்ன மாதிரி இன்றைய தினத்தில் சுப முகூர்த்த தினம். விநாயகப் பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்கிறதுக்கு இந்த தினம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த மூச்சு சம்பந்தமான உபாதைகள், அதே சமயத்தில் உடம்பு நீர் சம்பந்தமான ஒத்த தலைவலி, இந்த மாதிரி இருக்கிறவா கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்கும். தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பிரயாணம் பண்ணுவேல் அது ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சித்தி விநாயகர் வழிபாடு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில மாற்றம் மனதில் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், அது கண்டிப்பாக நடக்கும். வேலையில், ஆஃபீஸில், வீட்டில், அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, அவங்ககிட்ட பேசுவீங்க, மன திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வரசித்தி விநாயகர் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மன திருப்தி அடைவீங்க. உங்கள் தொழிலில் மேலும் இதை எப்படி பெருக்கிறது, மேலும் இதை எப்படி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுங்கிற யோசனைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் செல்வ விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நிறையா பேருக்கு ஐடியா கொடுத்து அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டே வந்துடுவார். நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேனே,
லைஃப்பில் கொஞ்சம் ஜெயிக்கணும், நம்மளுக்காக பயன்படுத்தணும், நம்மளுடைய யோசனைகள் நம்மளுக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நல்லபடியான சக்ஸஸ் இருக்கும். தம்பி தங்க உங்களுடைய தொழிலும் வேலை வாய்ப்புக்கும் உதவி செய்வாங்க. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் விரோதமாக இருந்தவா இன்றைக்கி நட்பு பாராட்டி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கட்சியில் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள், புது ஐடியா, புது விஷயங்கள்லாம் தேடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் பெருமான். என்ன விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர். அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். என் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது சண்டைக்கு வந்தால் கூட எப்பா எனக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ போ, இது பிரச்சனையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் காமாக கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சும்மா இது பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக அழகாக எடுத்து பேசுவேன். அப்போ பேச வரவங்க கூட ஒரு வேளை பரவாயில்லையே அவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக போகிறதுக்குன்னா நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படும். குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள், இவளுக்கு என்ன விஷயம், இவங்களுக்கு என்ன விஷயம், இவங்க எதுவுமே வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா தான் போதும், மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும், உட்காந்து இன்றைய தினத்தில் சரி சொல்லு அப்படின்னு உட்காந்து பேசுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி விநாயகர் வழிபாடு. பாருங்கள், விநாயகர் வழிபாடுலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிள்ளையாராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கன்னி ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறையா, கடகராசிக்கு சொன்ன மாதிரி நம்ம யோசனை மற்றவங்களுக்கு பயன்படுது, நமக்கு என்ன அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். இனிமேல் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இத்தனை நாள் ஃப்ரீயாக ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருந்தோம், அவள் வந்து கேட்பா, நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். இனிமேல் அப்படி கிடையாது. நமக்கு என்ன காஸ்ட்டு, நமக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ், இது போன்ற விஷயங்களில் நம்ம தெளிவாக இருக்கணுங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் வேணுமோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் இல்லையா? உண்மையாகவே அது சில நேரங்களில் செயல்படுத்தக்கூடிய, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் சரியும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் லாப பிரயாணமாக அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் இன்னைக்கு. அதே சமயத்தில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வரலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெக்கேஷன்லாம் போயிட்டு வருது, ரொம்ப தூரமாக எங்கேயும் அப்படி போயிட்டு வரதுக்குண்டான நாள், பரவாயில்ல நீ அப்படி கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு அப்படி போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு பொருள், நம்மளோட பொருள் காணாமல் போயிடுது, எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, காமா இருங்க, திருப்பி உங்ககிட்டயே அது வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் தான் எங்கேயா மறந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் சொன்ன குறிப்புகள்லாம் எடுத்து செயல்படுத்துறதுக்குண்டான நாளாக இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் விரயம் இருந்ததுன்னா அந்த தொழிலேருந்து நான் விடுபடணும்னு நினச்சேன்னா தாராளமாக அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் கொண்ட நாளாக இன்றைய தினம் கூட இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பாக்ய விநாயகர் வழிபாடு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன். இப்படியே பேசாமல் நம்ம கூட தானே இருந்தான், எப்படி இதெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான், அப்பா இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கா, லாங்குவேஜ் ஸ்கில் இப்படி கற்று வச்சுருக்காங்களே, புதுசாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்களே, ஜென்ரல் நாலேஜ் நிறையா பேசுகிறாங்க, அரசியல் எடுத்தால் அரசியல் பேசுவீங்க, எல்லா விஷயங்களும் நாலேஜாக இருப்பீங்க. அது பெரிய இதாக இருக்கும். உங்களுடைய ப்ராசஸ் சாதாரணமாக கிடையாது. யாரெல்லாம் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம், அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிடித்தமான சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வரசித்தி விநாயகர். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் தடங்கள் வந்ததுன்னா அது அப்படியே 2-3 நாள் விட்டுருணும். 2-3 நாள் விட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை சாகும். யாராவது திட்டுறா, யாராவது பேசுகிறா, நம்ம அவமானப்படுத்துகிறா, கிண்டல் பண்ணுறா, கேலி பண்ணுறா, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன பண்ணணும், ரொம்ப அப்போதைக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக எடுக்கிறத விட்டுட்டு ஒரு வெறியாக எடுத்து அடுத்த நிலைக்கு செயல்படுத்தணும். என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான் புக் பண்ணாங்க. பட் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அந்த ஹோட்டலில் ரூமே கிடையாது. நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த கீழே தரையில் படுத்துட்டோம். அதான் அவள் பெட்டில் படுத்துட்டா நாங்கள் கீழே தரையில் படுத்துட்டோம். இத்தனைக்கு சொந்த அக்கா தங்கச்சி பெரியமா தான். ஆனால் எனக்கு அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, நான் சின்ன பையன், எங்கள் அம்மாவை நல்லா வைக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் ஹோட்டலுக்கு அதிபதி தெரியுங்களா, நான் ஒரு ஹோட்டல் கட்டி வச்சுருக்கேன். எனக்கு அந்த வெறி தான். அந்த மாதிரி ஒரு வெறியாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஞான விநாயகர் வழிபாடு.
அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், தூர பிரயாண லாபத்தை கொடுக்கும், தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சில முக்கியமான விஷயங்களில் வெளியில் அந்த காரியத்தை சொல்லிவிட்டேன்னா நடக்காது. அதனால் காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து செயல்பட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயங்கள் பேசும்போது புது ஐடியாவும் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடு. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கவனம் என்பது தேவை. எப்பவுமே சந்திராஷ்டம தினத்தினைக்கு யாரை சொல்லுவோம்? நம்ம விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சந்திரனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இன்றைய தினத்தில் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமான்னு பிள்ளையார் வழிபாடு பண்ணி நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் தள்ளி வச்சுட்டோம்னா மற்ற எந்த கவலையும் பட வேண்டாம், பிள்ளையார் அதை பார்த்து கொள்வார். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்க சிந்தாமணி கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். விரும்பினவர்களை, அதே மாதிரி ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப பிடித்தமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய நாள், பிடித்தமான உணவு, அதே மாதிரி ஒரு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, காலையில் நேரத்தை எழுந்திரிக்கணும், இன்றைக்கி ரொம்ப விசேஷம், இதெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லை. நீங்கள் அப்படியே சரி இன்றைக்கா ஓகே 7 மணிக்கு எழுந்தா போதும், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக, அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி மெதுவாக நிதானமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பட் ப்ராப்பராக எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் அப்படியே வெளியில் போய் நிறைய இடங்களை பார்க்கும்பொழுது மனதில் ஒரு பெரிய திருப்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில ஆர்ட், சில பேர் அந்த டிராயிங்கில், கிராஃப்டில், சில பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தொழிலில் புது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினம் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு லாபகரமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சங்கடஹர கணபதி வழிபாடு விசேஷமான வழிபாடு. சார், நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான நல்ல நேரம் சொல்லுங்கள், எந்த நேரத்தில் நம்ம தொடங்கணும், அதே மாதிரி விநாயகரை அமைக்கக்கூடிய முறைகளை பற்றி சொல்லுங்கள். 9:15 to 10:15 ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு இன்றைய தினத்தில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு. சரி, அதாவது நேற்றைய தினத்திலே நம்ம நிறைய பேர் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி காலையில் நேற்று நிகழ்ச்சியிலேயே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து வாழை இலை, இந்த வாழை இலையில் வச்சு சில வீடுகளில் பிள்ளையார் மண் வாங்கிட்டு வந்து பிடிப்பாங்க. அதுமாரி சில வீடுகளில் பிள்ளையார் வாங்கிட்டு வருவாங்க, ரெட்டை பிள்ளையாராக வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ரெட்டை பிள்ளையாராக வாங்கிட்டு வந்து வீட்டில் வாழை இலையை வச்சு அந்த நுனி கிழக்கு வடக்க பார்த்துருக்கணும். சரி, அது மேலே கொஞ்சம் அரிசி இல்லை நெல் போட்டு அது மேலே பிள்ளையாரை வைக்கணும். அப்படி பிள்ளையாரை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சபாத்திரம் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கணும். தீர்த்தம் எடுத்து வச்சு 2 தடவை தீர்த்தம் விடணும். பாத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவாள். பாத்தியம்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாரை அந்த ஆவாகயாமின்னு பிள்ளையாருக்கு 2 அக்ஷதையை போட்டுறணும். பாத்தியம்னா ஃபஸ்ட்டு பாதத்தை கழுவி விடுறது, அர்க்கியம் தீர்த்தம் கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம், அக்ஷதை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உதிரிப்பூ வச்சுக்கிறது, அருகம்புல் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. முன்னாடி அப்பம், அவில், பொரி, சுண்டல் இதெல்லாம் எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுக்கலாம். குழக்கட்டை, மோதகம், மூஷிக வாகன மோதகஹஸ்த ஷாமல கர்ண விளம்பிர சுத்த வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு சொல்லுவோம். மோதகத்தை வச்சுக்கிறது, கார குழக்கட்டை, அதுக்கப்புறம் இனிப்பு குழக்கட்டை அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு 5 தடவை தலையில் கொட்டிண்டு என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் மனசில் நினச்சி பிள்ளையாருடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் என்ன வேணும் உங்களுக்கு, வேலை வாய்ப்புலையா அல்லது உங்களுடைய தொழிலில் நன்னா வரணுமா, இல்லை செல்வத்தில் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். புத்திர பாக்கியம், குழந்தை வரம் வேணுமா, இப்படியே பிள்ளையாரை வேண்டிண்டு அதுக்கப்புறம் கையில் இருக்கிற புஷ்பத்தை பிள்ளையார்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சனை 108 அர்ச்சனைகள் வச்சு படிங்க. குழந்தைகளை பண்ண சொல்லுங்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்து படிக்கணும், குழந்தைகளை அர்ச்சனை பண்ண சொல்லணும். அப்படி அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு எனக்கு அப்படிலாம் மந்திரம் தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு நைவேத்தியங்கள்லாம் எடுத்து வச்சு அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி எப்படி குழந்தைக்கு ஊட்டி விட்றோமோ ஊட்டி விட்ற மாதிரி. அது முடித்ததுக்கப்புறம் தூபம், ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபம், அதுக்கப்புறம் கற்பூரத்தில் தீபாராதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் அப்படி சுற்றி புஷ்பத்தை போட்டுட்டு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணணும். முடிஞ்சால் 3 தோப்பு கரணம் போட்டு பிள்ளையாரப்பா என்னுடைய பாபங்கள்லாம் தீர்த்தணும், சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம், என்னுடைய விஷயங்கள்லாம் நீ தான் சித்தி பெற்று கொடுக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டிண்டு புஷ்பத்தை பிள்ளையார் பாதத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணணும். அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி காலை மாலை காலை மாலை காலை மாலை டெய்லி கொழக்கட்டை வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் பால் பாயசம் இல்லை பாலில் சக்கரை போட்டு வச்சுடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் பெரிய பிள்ளையாராக உங்கள் வீட்டில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையார்கிட்ட டெய்லி சாயந்தரம் போய் உங்கள் பிரசாதத்தை அங்கே எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் எப்போ கொண்டு போய் கரைக்கிறாங்களோ 3ஆவது நாள் 7ஆவது நாள் 11ஆவது நாள் கொண்டு போய் கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் பொழுது அந்த உங்கள் பிள்ளையாரும் கொண்டு போய் அங்கே வச்சு விடலாம். அப்படி வச்சுட்டு அந்த கடைசி நாள் நம்ம எடுக்கும்போது வடக்கை பார்த்து தள்ளி எடுக்கணும், தீபாராதனை காமிச்சு எடுக்கணும். அப்படி தான் பிள்ளையாரை கரைக்கிற வழக்கங்கள். அப்படி கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். தண்ணி இருக்கிற இடத்துல கரைக்கும் போது ரொம்ப பார்த்து கவனமாக போகணும். புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு எல்லா பூஜையும் முடிஞ்சு புனர் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையாரை கொண்டு போய் கரைக்கிறது. இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவே ரொம்ப அழகாக நம்ம வந்து கொண்டாடுற வழக்கம். ரொம்ப அற்புதமாக எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ ஒருவேளை இந்த ஃபாரினில் இருக்காங்க, இல்லை அவங்களால இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் பண்ண முடியலன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகளை இன்றைய தினம் எப்படி வச்சுக்கலாம்? விநாயகருக்கு இதே கேள்வி கரெக்டாக போன வருஷம் வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது சார் நான் வந்து அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளையார்லாம் வைக்க முடியலையே சார். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். சரி, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணிக்கோங்க சார். பண்ணிக்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அருகம்புல் இருக்குது சார், கொண்டு போய் டெய்லி அவ்வளோதான் வச்சுருங்க. உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ நல்ல நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இருக்குது சார். நான் அப்போது 11ஆவது நாள் அல்லது உங்கள் 3ஆவது நாள் உங்களுடைய சௌகரியம் பார்த்துட்டு புனர் பூஜை பண்ணி கொண்டு போய் அந்த கடலில் போய் கரைச்சிட்டு வந்துடுங்க. என்ன ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி மஞ்சளில் பிள்ளையார் பூஜை பண்ணினாங்க அவங்க. நம்ம இந்த கொண்டாட்டமே பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் முடியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடிய இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும், அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக எங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்புகள், அந்த பூஜை முறைகளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களும் அவர்களுக்கு உண்டான ஒவ்வொரு கணபதி வழிபாடை பற்றியும் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.